நல்ல ஒரு முறுமுறுப்பான தோசை. அதே மாவில் நல்ல சாஃப்டான இட்லி. இட்லி சூடாக இருக்கும்போது மட்டும் இல்லை, ஆறுனதுக்கப்புறமா அதே சாஃப்டோடு இருக்கும். 8 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து. நம்ப முடியல. பல முறை ட்ரை பண்ணிவிட்டு நான் கண்டுபிடிச்ச மெத்தடை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் விஸ்க் அண்ட் ஒண்டர் பை க்ளோரி. இதுக்கு நான் இந்த டம்ளரால் அளந்து எடுத்துக்கிறேன். எதில் நீங்கள் அளக்குறீங்களோ அதால் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. இப்போது நார்மல் இட்லி அரிசி, அதாவது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை 3 டம்ளர் எடுத்துக்கிறேன். 5020 புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். 2 3 பங்கு நார்மல் இட்லி அரிசி. அடுத்த 3 பங்கு ரேஷனில் கொடுத்த அரிசி. எனக்கு இந்த மாதிரி எல்லோ கலராக தான் கிடச்சிது. ஆனாலும் இட்லி வெள்ளையாக இருக்கும். எப்படி கழுவுறங்கிறது தான் ஒரு ட்ரிக்கு. நான் அதை எப்படின்னு சொல்கிறேன். இப்போ 3 டம்ளர் நான் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்த 2 பங்கு ரேஷனில் கொடுத்த பச்சரிசி. மொத்தம் 8 டம்ளர் ஆயிடுச்சு. இதோட 3 டம்ளர் நார்மல் இட்லி அரிசி, 3 டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் ரேஷன் பச்சரிசி, மொத்தம் 8 டம்ளர். பொதுவாக ரேஷன் அரிசியை உப்பு போட்டு கழுவணும், அப்போ தான் வெள்ளையாக வரும். லெமன் ஜூஸ் போட்டு கழுவணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நான் கழுவுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெள்ளையாக வரும். இப்போது இதில் தண்ணி ஊற்றி கழுவி எடுக்கணும். இதில் உடனே பொதுவாக உடனே நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணி வச்சு ஊற வைப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி 2 தடவை 3 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுடணும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் விட்டுடணும். ஊறக்கூடாது அரிசி, ஆனால் கொஞ்சம் நேரம் வரைக்கும் ஊறணும். அப்படி இருக்கிறப்போ அது மேல் பகுதியில் இருக்கிற அந்த மாவு மாதிரி இருக்கிறதெல்லாம் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நமக்கு தண்ணி எவ்வளோ வெள்ளையாக எப்போ வருதோ அது வரைக்கும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நல்ல இட்லி வெள்ளையாக இருக்கும். நான் நிறைய மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன். அவல் போட்டிருக்கேன், ஜவ்வரிசி போட்டிருக்கேன். ஆனால் இந்த மெத்தட் நான் கண்டுபிடிக்கிறப்ப அவல் எவ்வளோ போடணுன்னு கண்டுபிடிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் நான் இந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா கழுவி எடுத்தாச்சு. அரிசி தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் கழுவி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நம்ம அரைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரமோ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து ஊற வச்சா போதும். இல்லைன்னா உளுந்து இப்போ ஊற வச்சிங்கன்னா அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ இது நல்லா ஊறட்டும். அடுத்து உளுந்தும் அவலும் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எதில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். எனக்கு இந்த உளுந்து அந்தளவுக்கு மாவு ஆகலை, அதனால் நான் ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உளுந்து நல்ல மாவாச்சுன்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஊறட்டும். அடுத்து அவல் எப்படி ஊற வைக்கலாங்கிறத பார்க்கலாம். அவல் எவ்வளோ உளுந்து போட்டிங்களோ அதே அளவு அவல் போடுங்க. கெட்டி அவலாக இருந்தாலும் சரி, மெலிசாக இருக்கிற அவலாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உளுந்து எடுக்கிறோமோ அதே அளவு அவல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இந்த முறை நான் ட்ரை பண்ணப்போ ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா கல் தோசை ஊற்றுனா கூட அவ்வளோ சாஃப்டாக வந்தது, இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக வந்தது. இப்போது இதையும் கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ கிரைண்டரில் முதல்ல உளுந்து போட்டுடலாம். உளுந்து எப்படி அரைக்கணும்னா தண்ணியை நீர்க்க ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தெளித்து ஊற்றணும். அதாவது கெட்டியாக அரைக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டானோடனே மாவு பொங்கி நெருன்னு இல்லாமல் சாஃப்டாக தெரியுதுன்னா உடனே எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே எடுத்துடலாம். உளுந்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்து அவலை போட்டுக்கணும். அவல் போட்டு
ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் அது நைஸாக அரைக்கிற வரைக்கும் விட்டுடணும். இப்போயே அரிசி போட்டோன்னா அங்கங்கே அவல் வந்து அப்படியே நிற்கும். அதனால் இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அவல் வந்து அரைப்பட்டுருச்சு. இப்போ வந்து நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். அந்தளவுக்கு வந்து ரொம்ப இப்படி தான் அரைக்கணும் அப்படி தான் அரைக்கணும்லாம் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி அரிசி வந்து நல்லா வந்து நைஸாக அரைக்கணும். கரகரப்பாலாம் வேண்டாம், நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். உப்பு போட்டு இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து அப்படி ஊற்றுறப்ப ஃப்ளோவாக இட்லி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். இப்போது கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி நிறைய உப்பு போட வேண்டாம், கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். மாவு நிறைய இருக்கிறதுங்கிறதுனால நான் 2 பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஓவர் நைட் விட்டுடலாம். இப்போது அடுத்த நாள் காலையில் இப்போ மாவு எடுத்து பார்த்தா நல்லா ஒரு புளிச்சிருக்கு. நான் வந்து இது அரைச்சி எடுத்து வச்ச டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணி இருக்கும் நைட்டு. இது வந்து காலையில் ஒரு 6 மணி இருக்கும். நல்லா புளிச்சிருக்கு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சாஃப்டாக. அந்த உளுந்து வந்து கம்மியாக இருந்த மாதிரி தெரியலை, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து இட்லி எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பொதுவாக துணி யூஸ் பண்ணி தான் இட்லி வேக வைப்பேன். ஆயில் தடவி பண்ணுறதை விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இப்படி யூஸ் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு ஆயில் தடவி பண்ணுற இட்லி பிடிக்கும். அதே மாதிரி இட்லி ஊற்றுறப்போ மாவை வந்து கலக்கக்கூடாது. நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஓரத்தில் இருந்து மாவு எடுக்கணும், நடுவில் இருந்து எடுக்கிறதோ கலக்கவோ கூடாது. அழகாக ஓரத்துலேருந்து எடுத்து நான் எடுத்த மாதிரி எடுத்து இட்லி ஊற்றிக்கணும். அதே மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் இட்லி மாவை வந்து அதில் வந்து வைக்கணும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுடைய ஃப்ளேமை பொறுத்து இட்லி வந்து வெந்துடும். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, பிகினருக்காகவும் நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படி வந்து வெந்துருச்சுங்கிறத பார்க்கலாம். ஒன்று தண்ணி நனைச்சிட்டு கையால் அழுத்தி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தோம்னா மாவு ஒட்டக்கூடாது. அவ்வளோதான். நம்ம சூப்பரான சாஃப்டான இட்லி வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்துடலாம். அதே மாதிரி துணியில் ஒட்டுச்சுன்னா மட்டும் அந்த வெளியில் வந்து தண்ணி தொளிச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். பாருங்கள், நல்லா குண்டு குண்டுன்னு சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு இட்லி. அதே மாதிரி நல்ல வெள்ளையாகவும் வந்திருக்கு. இப்போ நான் சூடாக எடுத்து காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஆறுனதுக்கப்புறமும் காட்டுறேன். இப்போ ஆறிடுச்சு. இப்போவும் பாருங்கள் அந்த இட்லி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதே சாஃப்டோடு இருக்குது. நம்ம சாஃப்டான இட்லி ரெடி ஆயிருச்சு. அடுத்து இதே மாவில் தோசை எப்படி ஊற்றலாங்கிறத பார்க்கலாம். இப்போது மாவை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தோசைக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பொதுவாக வெந்தயம்லாம் போட்டால் தான் வந்து தோசை வந்து சிகப்பாக வரும், முருகலாக வரும்பாங்க. நான் வெந்தயம் கூட சேர்க்கவே இல்லை, வெறும் அவல் தான். ஆனால் அவளோட அளவு தான் வந்து முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் திருப்பி போடல, அதனால் அங்கே இருக்கிற குண்டு குண்டாக இருக்கிற இடத்த வந்து ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சூப்பரான முருகலான தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. பொதுவாக அன்றைக்கே அரைச்சி சுடுறதை விட அதுக்கு அடுத்த நாள் தான் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனாலும் ஃபஸ்ட் நாளே தோசை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நான் ஆயிலும் அந்த அளவுக்குலாம் ஊற்றவே இல்லை, கொஞ்சமாக தான் ஊற்றினேன்.
இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.